சார் வணக்கம் சார். தாவேகாவுடைய துணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் வந்து உங்க சிபிஐ அலுவலகத்தில் வந்து உங்களை சந்திச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. கூட்டத்தில் என்ன நடந்தது சார்? என்ன ஆலோசிக்கப்பட்டது சார்? நீங்க குறிப்பிட்ட மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய துணை செயலாளர் வந்திருந்தாங்க. அரை மணி நேரம் இருக்காது, கொஞ்சம் குறைச்சலான நேரம் தான். ஏற்கனவே ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அந்த கடிதத்தினுடைய ஹார்ட் காப்பி கையில் எடுத்து வந்து கொடுத்துட்டு 2 நாளா நடந்த நிகழ்வுகளை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆதரவு கொடுங்கன்னு ஆதரவை நேரடியாக கேட்டு போயிருக்காங்க. அவர் ஆதரவு கேட்டதுக்கு நாங்க ஏற்கனவே உங்க கடிதம் கிடைச்சது, உங்க கடிதம் பரிசீலனை இருக்கு, நாளைக்கு எங்க கட்சியினுடைய செயற்குழு நிர்வாக குழு கூட்டம் இருக்கு, அந்த கூட்ட முடிவில் எங்களுடைய கருத்தை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சார் இல்ல சார், அந்த கடிதத்துல என்ன சார் குறிப்பிட்டு இருந்தாங்க? இது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சு 108 உறுப்பினர்கள் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி நமக்கு போதுமான எண்ணிக்கை இல்லை. சிங்கிள் லார்ஜ் பார்ட்டிங்கிற முறையில் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக முறையில் ஒரு ஸ்டேபிள் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் எஃபிஷியன்ட் கவர்மெண்ட் நடத்துகிறோம், அதுக்கான முறையில் நடத்தணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்க உங்க மதிப்பு வாய்ந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஆதரவை கொடுக்கணும்னு கேட்டிருக்கேன். இல்ல சார், விஜய் வந்து உங்களுக்கு நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இல்ல வேற ஏதாவது நேரடியாக தொடர்பு கொண்டாரு சார்? தாவேகா தலைவர் விஜய் அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தும் இப்ப நிர்மல்குமாரும் சந்திச்சிருக்காங்க. தொடர்ச்சியா சிபிஎம் நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, அது அந்த கட்சியும் கூட்டம் நடத்துறாங்க, அதுல முடிவெடுப்பாங்க அவங்க. நாம யூகத்துல ஒண்ணு சொல்லக்கூடாது இல்லைங்களா? நன்றி சார். நன்றி.